என்னவளே அடி என்னவளே, வெண்ணிலவே உன்னை தூங்கவை. அதை நான் கேட்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனிதா தான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு வர சொன்னான், அதுதான் போகலாமா 2 பேரும்? சரி போகலாம். ஆனால் உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, எப்படி போகலான்னு சொல்கிற? உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? நீ பாட்டுக்கு தேவையில்லாமல் உன்னோட உடம்பை போட்டு அழட்டிக்காதடி. ஏண்டி, உன்னோட வாழ்க்கையை விட எனக்கு உடம்பு நல்லா தான் முக்கியமா? அதெல்லாம் தேடிட்டேன், நல்லா தான் இருக்கேன். இப்போ என்னோடய ஃபேஸை பார்த்தா தெரியல, நான் நல்லா தான் இருக்கேன். வா போவோம். உண்மையாக தான் சொல்கிறியா எப்படி? உண்மையாக தாண்டி சொல்கிறேன், ப்ராமிஸ். போவோம் வா. சரி ஓகே ஓகே. இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டி நடக்கிறது? நம்மளோடது இன்னும் உள்ளுக்குள்ளே போகணும்ல, தெரியாதான்? வயல்வெளினா ஊருக்குள்ளே இருக்கும். இது வந்துட்டு மாமா வந்து பண்ணத்தோட்டத்துக்குலாம் போயிருக்காரு. அங்கே போகும்போது நம்ம இதெல்லாம் கடந்து தானடி போகணும், தெரியாத மாதிரி கேட்குற? சரி அது இருக்கட்டும். சக்தி அவர் மாமா வருவாருன்னு சொன்னாங்க, எங்கே சொல்லிட்டே இல்லையா? நான் சொல்லலடி, அனிதா சொல்லிக்குவா. என்ன சொல்கிறக்கா, நீயும் சொல்லலையா? எனக்கு என்னமோ அது சந்தேகமாக தெரியுது. நானும் சக்தி மாமாக்கிட்டே சொல்ல, வெற்றி மாமாக்கிட்டே சொல்லலை. அப்படி இருக்கும்போது எப்படி? ஒரு பிரச்சனையும் இல்லடி. அதான் அனிதா இருக்கால, சக்தி மாமா கிட்ட சொல்லி வர சொல்லிடுவா. நீ ஏன் அதெல்லாம் வரி பண்ணிக்கிறேன்? நம்ம பக்கத்தாடி வந்தாச்சுல, வெற்றி மாமாக்கிட்டே போயிடுவோம், அப்புறம் என்ன? எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னமோ மனசு தப்பாக தோணுது. அவள் என்னை ஃபோர்ஸ் பண்ண விதம், ஒன்று அனுப்பி வச்சிருக்க விதமெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தப்பாக தோணுதுடி. ஒன்றும் தப்பாக தோணாது, நீ பேசாமப்பா. எனக்கு என்னமோ அவளை நம்பியிருக்கக்கூடாதுன்னு தோணுது வினி. என்னடி கூட பிறந்தவளே சந்தேகக்கனோட பார்க்குற? ரொம்ப தப்பான விஷயம்டி. அவள் பண்ணுற வேலை அப்படி. அவளை சந்தேகக்கனோட பார்க்காம என்ன பண்ணுறது? என்னடி ஆச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி பார்க்குற? பின்னாடி பாருடி, பின்னாடி பாரு. பின்னாடியா? அப்படி என்னடி பின்னாடி இருக்கு? நீ எதுக்கிட்ட இங்கே வந்திருக்க? நானா எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டுட்ருக்கேன். பின்னி நான் சொன்னல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு பார்த்தியா? இங்கே எப்படி? டேய், நாங்கள் இங்கே வந்தது உனக்கு எப்படா தெரியும்? எப்படா நீங்கள் வந்து? நீங்கள் தானே மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, அதனால தான் வந்திருக்கேன். இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்க? அடச்சி, ஏன்டா அப்படி போய் பேச பொறுக்கி நாயே? உங்ககிட்ட நான் எப்படா ஃபோன் பண்ணி பேசினேன்? முதல்ல என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அதே மாதிரி உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்காடா? தேவையில்லாத பேசிகிட்டு இருந்தேன்னா செருப்பு பிஞ்சு ஜாக்கிரதை. என்னடா தேவையில்லாத போய் பேசிகிட்டு இருக்கியா? இங்கே பார், வழியை விட்டுரு. வெற்றிக்கோ சக்திக்கோ தெரிஞ்சதுன்னா உன்னை கொன்றுவாங்க. அடியே வினிதா, தேவையில்லாமல் நீ தலையிட்டுக்காதடி, உனக்கு நல்லதுக்கு இல்லை. யாரை பார்த்துட்டு அடின்னு சொன்னேன்? செருப்பு பிஞ்சிட ஜாக்கிரதை. என்னடா எங்கள் அக்காவை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்? ஓ சாரிடி சொல்லும். இவங்க என்னோட மச்சினிச்சியில் தப்பாக பேசக்கூடாது. சாரி அக்கா, மன்னிச்சிருங்க. டேய், நீ வார்த்தையை மீறி பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதை பேசுறியா? யாருடா மச்சினிச்சி? தேவையில்லாத பேசுனீங்கன்னா நல்லா இருக்காதுடா, சொல்லிட்டேன். ஏய் கூல் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? மாமாட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுடி என் செல்லம். டே நீ வரம்பு மீறி பேசிகிட்டு இருக்க. நீ பேசுகிறதுலாம் சரியில்லை. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையே போயிருஜான். ஏய், எவ்வளோ நாள் உனக்காக காத்துட்ருக்கேன். நான் சொல்லாத செய்யலையே, சொல்கிறத தான் செய்ய போகிறேன். அதுக்கே தான். என்னடா பேசிட்டு இருக்க? அவ இன்னொருத்தரோட மனைவி, அதை தெரிஞ்சதா பேசுறியா? நாகரிகனா என்னன்னு உனக்கு தெரியாதடா? இங்க பாருங்க மச்சினிச்சி, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. டேய், மரியாதையா பேசு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நீ காலேஜ்க்கு வந்தப்பவே நினைச்சேன், என்னடா இவன் புதுசா படிக்க வந்திருக்கானே, வெற்றி மாதிரி நீயும் படிக்க வந்திருக்கேன்னு நினைச்சா என்னென்ன பேசுற? ஆமாம் நீங்கள் என் ப்ரொஃபஸர் தானே, அது மறந்தே போயிட்ட பாருங்களே. சுனியை பார்த்தா எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. டேய், என் தங்கச்சியை சுனிக்கு நீ பேசினா நல்லா இருக்காது. ஹலோ மை டியர் மச்சினிச்சி, உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் இடையில வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன், பேசாதீங்க. டேய், எங்கள் அக்கா அப்படி தாண்டா பேசுவான். நீ யாரடா இதெல்லாம் கேட்கறதுக்கு? முதல்ல உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என்ன சுனி அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்றதுக்கு? பார்த்து நடந்துக்கோ. என்னடி செல்லம், இப்படியெல்லாம் மாமாவை பார்த்து பேசுகிறேன்? மாமா மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கேன்னு பார்த்தல. சீக்கிரமா என்னை பார்த்து செல்லும் தங்கம் சுனி நல்லா கூப்பிட்ட எனக்கு அருவருப்பாக இருக்குடா. கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. தயவு செய்து கூப்பிடாத.
டேய் எங்கடா இருக்கீங்க எல்லாம் வாங்கடா வா சொல்லுங்க பாஸ் அண்ணே அண்ணிய தூக்குறக்கா டேய் பிங்கி சொல்லுடா சிங்கி டேய் உங்க விளக்கத்தையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்கடா தூக்குங்கடா இவ்வளோ டேய் இதுக்கு ஒரு தண்டனை நீ அனுபவிக்காம விட போகிறது இல்லடா